உதயநிதி ஸ்டாலின் கைதை தமிழக வெற்றி கழகம் வரவேற்க அதை பரிபூர்ணமாக வரவேற்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது. பாரதிய ஜனதா இதை முழுமையாக அதை ஏற்கிறது. அதிமுக இதில் ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு எடுக்கிறது, ஒரு நியூவான்ஸ்டு பொசிஷன் எடுக்கிறது. உதயநிதியும் அவருடைய பேச்சை கட்டுப்படுத்தணும், அவருடைய பேச்சு ஏற்கத்தக்கதல்ல, அவருக்கு நாவடக்கம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சி தலைவரை சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முந்தைய நாள் கைது செய்வது என்பது ஏற்கத்தக்கதல்ல, அது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அதிமுக நிலைப்பாடு எடுக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணியாற்றுவது அவசியம் என்றும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி பல கட்சிகள் இதில் வெவ்வேறு நிலைப்பாடு எடுக்கிறத பார்க்கின்றோம். திரு உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தஞ்சாவூர் போலீஸ் நிலையத்தில், தஞ்சாவூர் கிழக்கு போலீஸ் நிலையத்தில் தான் அவர் மேலே 9 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அங்கே தான் வைத்து விசாரிக்கப்பட்டு இன்றைக்கி அவர் விடுதலையாவார், வெளியே வருவார் அப்படின்னு தெரிகிறது. ஏனென்றால் இதை அரசாங்கமும் நீதிமன்றத்தில் உறுதி செஞ்சிருக்கிறது, நீதிமன்றமும் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. அவர் இன்றைக்கே விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தந்து இந்த விசாரணைக்கு பிறகு அவர் ரிலீஸ் பண்ணணும், அவரை கைது பண்ணக்கூடாது, ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.